students, welcome to online class with Hema. 10th Maths first chapter relations and functions, page number 11, progress check. First one, relations or subsets of dash and functions or subsets of dash. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 ரவுண்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன் அண்ட் இது ரிலேஷன். ஓகே, இது ரிலேஷன், இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலேஷன், இது வந்து தேர்டு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ என்னென்னா ஆர் இஸ் எ subset of first இது என்னன்னா f is a function of r, subset of r. Okay, f is a function, is a subset of relations. Next என்ன, relation is a subset of Cartesian product. Okay, Cartesian product. இப்போ இது புரியுதா? next Cartesian product. ஓகே, இப்போ இதில் என்னன்னா all functions are, இங்கே பாருங்கள், ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். ஏன்னா ரிலேஷன், ஏன்னா ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்ன்றதால ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னன்னா ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏன்னா ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றதால ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம 2 ரவுண்டு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு. ஓகே, இப்போ இது ஏ, இது பி அப்படின்னா இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? ஏ பின்னா இதை எப்படி எழுதுவோம்? ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ரிலேஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர்ன்றதால ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ். Relation is a subset of Cartesian product ன்றதால all relations are Cartesian products. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? Relations are subsets of Cartesian product. Okay, Cartesian product. Next, functions are subsets of relations. Okay, next second one. Second one, true or false, all the elements of a relation should have images. இப்போ ஃபஸ்ட்டு நான் கண்டிஷன் எழுதிடுறேன், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் ஆர் ஒய் if and only xy belongs to R. Okay, xy belongs to relations. if என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5ன்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஆர்எல்னு வைங்க. ஓகே, இப்போ வந்து 1 வந்து 1ம் 4ம் வந்து டியில் இது மேப்பிங் பண்ணுறேன். அண்ட் தென் 2 வந்து சியில் பண்ணுறேன். ஓகே, 2 வந்து சியில் அண்ட் தென் 4 வந்து அகெயின் வந்து 3 வந்து எல்லில் பண்ணுறேன். ஓகே, 3 வந்து எல்லில் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது வந்து 5க்கு வந்து இமேஜ் இல்லை, 5க்கு இமேஜ் இல்லை, பட் இது வந்து ரிலேஷன். இதை மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, அடுத்த ஃபங்க்ஷன் சொல்கிறேன். 5க்கு இமேஜ் இல்லை பட் ரிலேஷன். ஏன்னா வந்து ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 5க்கு இமேஜ் இல்லை, ஆனால் இது வந்து ரிலேஷன். 5க்கு இமேஜ் இல்லை பட் இது வந்து ரிலேஷன். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷுட் ஹாவ் இமேஜஸ், ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் கண்டிப்பாக இமேஜஸ் இருக்கணுன்றாங்க. அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரிலேஷனுக்கு இமேஜஸ் இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம். இங்கே வந்து கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, பட் அதனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரிலேஷனுங்க வந்து should or should not have, should or should not have images. ஓகே, இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதே ஃபங்க்ஷனாக இருந்தால் என்னென்னா இதுக்கு வந்து இப்போ பாருங்கள், டிக்கு வந்து 2 இமேஜ் இருக்குது, டிக்கு வந்து 2 இமேஜஸ் இருக்குது. வந்து ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இமேஜஸ் இருக்கணும்.
ஆனால் வந்து டிக்கு 2 இமேஜஸ் இருக்குது, 5க்கு இமேஜ் இல்லை, நோ இமேஜ். அப்போது இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷன்னா எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும், 2 இமேஜஸ் இருக்கக்கூடாது. ஓகே, 2 இமேஜஸ் இருக்கக்கூடாது, அண்ட் தென் நோ இமேஜும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃபங்க்ஷன் இல்லை. ஓகேவா? ரிலேஷன்னா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ 5க்கு இல்லை, ஓகே, இமேஜ் இல்லை, ஆனாலும் இது ரிலேஷன் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஷுட் ஹாவ் இமேஜஸ் இல்லை, இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா 5க்கு இல்லை பார், பட் இது வந்து ரிலேஷன். இப்போ இது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, தேர்ட் பார்த்துக்கோங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ். நான் என்ன சொன்ன, ஃபங்க்ஷன்னா 2 இமேஜ் இருக்கக்கூடாது, இமேஜ் இல்லாமையும் இருக்கக்கூடாது. அப்போது ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ்னால் கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும், 2 இமேஜ் இருக்கக்கூடாது, இமேஜ் இல்லாமையும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. ஓகே, தேர்ட் ஒன் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இப்போ A = 1 2 3 4 5 அண்ட் B = DCRL. இது எழுதிக்கோங்க, B = DCRLனா இதில் வந்து இப்போ ரிலேஷன்னா என்ன, இமேஜ் இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம். அப்படின்னா ரிலேஷன். இங்கே என்னென்னா கண்டிப்பாக ஷுட் ஹேவ் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் R is A to B is a relation, then the domain of R = A. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ டொமைன் ஆஃப் ஆர்னா, டொமைன்னா எப்படி இருக்கணும்னா X belongs to A such that X or Y for some Y belongs to B. ஓகே, Y belongs to B. நெக்ஸ்ட்டு கோடொமைன் ஆஃப் ஆர்னா என்னென்னா, கோடொமைன் ஆஃப் R = B. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா ரேஞ்ச் ஆஃப் R = Y belongs to B such that X or Y for some X belongs to A. ஓகே, X belongs to A. இப்போ வந்து ரேஞ்சுனா எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரீ இமேஜ். ஓகே, ப்ரீ இமேஜ். இப்போது டொமைன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இருங்க. இப்போது 2 இதை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏபின்ட்டு இது A, இது B. ஓகே, B இது 1 2 3 4 5, இது வந்து MAJK. ஓகே, இப்போ வந்து 1 M வந்து மேப்பிங் பண்ணிடுறேன். ஓகேவா, M. ஓகே, இதுக்கு மேப்பிங் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 2க்கு A மேப்பிங் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் 3க்கு வந்து J மேப்பிங் பண்ணிடுறேன். ஓகே, மேப்பிங் பண்ணிடுறேன். இப்போது இது டொமைன், இதில் என்னென்னா 1 2 3 4. ஓகேவா, டொமைன் வந்து X belongs to A வேறு X is a relation for some Y belongs to B. ஸோ இப்போ வந்து டொமைன் ஆஃப் ஆர்னால் இப்போ இது போடும்போது உங்களுக்கு புரியும், 1 2 3 4. ஓகே, இது டொமைன் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா கோடொமைன். கோடொமைன் இதில் என்னென்னா கோடொமைன் இஸ் MAJK. மேப்பிங் இல்லைனாலும் பரவாயில்ல, MAJK. அப்படின்னா என்னென்னா B எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து R = B, அதுதான் வந்து கோடொமைன். டொமைன்னா எது மேப்பிங் ஆகிருக்கோ ஏல அதுதான் வந்து கோடொமைன் 1 2 3 4. இப்போ இது புரிஞ்சிடுச்சு. கோடொமைன்னா வந்து என்டையர் எலிமெண்ட் வரும், இது தெரிஞ்சுக்கோங்க. என்டையர் எலிமெண்ட் ஆஃப் B, என்டையர் எலிமெண்ட் ஆஃப் B. இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ரேஞ்சுனா என்னென்னா, ரேஞ்சுனா R is a subset of B. R is a subset of B. என்னென்ன இருக்கோ அது. இப்போ பாருங்கள், டொமைன் ஆஃப் R, domain of R is a subset of A. Subset of A na is not equal to A. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் R equal to Aன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டொமைன்னா என்னென்னா, டொமைன் இஸ் a subset of A தான். subset of Aனா என்னென்ன மேப்பிங் ஆகிருக்கோ அது மட்டும்தான் டொமைன்.
டொமைன்னா என்ன? ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ பட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. என்ன சப்செட்? ஏ 1 2 3 4 இதுதான் வந்து டொமைன். பட் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டொமைன் ஆர் ஈக்குவல் டு ஏ. எல்லா ஏவும் வந்து டொமைன் கிடையாது. எது வந்து மேப்பிங் ஆகிருக்கோ அதுதான் வந்து டொமைன். இப்போ எது மேப்பிங் ஆகிருக்கு? 1 2 3 4. அப்போ அது மட்டும்தான் டொமைன். இங்கே வந்து கொஸ்டினில் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இப்போ இதில் ரேஞ்ச் என்னென்னா எம்ஏஜே தான் ரேஞ்சு. எம்ஏஜே சப்செட் ஆஃப் பி. எல்லா பியும் வந்து ரேஞ்ச் கிடையாது. எது மேப்பிங் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். கோடொமைன்னா தான் வந்து என்டையர் எலிமெண்ட் ஆஃப் பி தான் வந்து கோடொமைன். இப்போ புரிஞ்சிருக்கா? இப்போ டொமைன் வந்து ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ பட் நாட் ஈக்குவல் டு ஏ. ஏல இருக்கிறது எல்லாமே டொமைன் கிடையாது. எது மேப்பிங் ஆகிருக்கோ அது மட்டும்தான் டொமைன். இப்போ 1 2 3 4 மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கு. அப்போது இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதே கோடொமைன் ஆஃப் ஆர்னா என்னென்னா, கோடொமைன் ஆஃப் ஆர் வந்து ஆஃப் ஆர் ஈக்குவல் டு பி. என்னென்னா என்டையர் எலிமெண்ட் ஆஃப் பி இஸ் கோடொமைன். டொமைன் வந்து எது மேப்பிங் ஆகிருக்கோ அது மட்டும்தான் டொமைனு. ரேஞ்சும் அதே தான். எது மேப்பிங் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சு. அதுவும் சப்செட் ஆஃப் பி தான். டொமைனும் சப்செட் ஆஃப் ஏ தான். நாட் ஈக்குவல் டு ஏ. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. Next fifth one. If f n is to n is defined as f of x equal to x square, the image of 1 and 2 are dash and dash. இப்போ வந்து f of x equal to x square வச்சுக்கிறோம். If f of x equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா this implies x square, okay, x square minus 1 equal to 0. So x square equal to x square equal to 1. Therefore x equal to plus or minus 1. X square equal to 1. In the x square equal to 1. So x equal to plus or minus 1. Next f of x equal to x square. Okay. f of x equal to 2 னு வச்சுக்கோங்க. x square equal, this implies x square equal to 2. So x equal to plus or minus root 2. அப்போ the images of 1 and 2 are என்னன்னா, the images of 1 and 2 are என்ன? 1 and 2 are plus 1 minus 1 and plus 2 plus root 2 comma minus root 2. Okay, the images of 1 and 2 are plus 1 minus 1 and plus root 2 and minus root 2. இங்க வேணா எடுத்து எழுதிருங்க. plus 1 comma minus 1 plus 1 minus 1 and plus root 2 comma minus root 2. Okay, is the answer. Next sixth one. So sixth one, what is the difference between relation and a function? இப்போ a equal to 1 2 3 எடுத்துக்கோங்க. Okay, 1 2 3 and b equal to a b c. Okay, இப்போ இதை ட்ரா பண்ணிக்கோங்க. A B இது 1 2 3. ஓகே. இப்போது ABC. ஓகே. இப்போது இது 1A 1B 1A and then 1B இப்படி மேப்பிங் பண்ணிடுறேன். and then 2C வந்து மேப்பிங் பண்ணுறேன். ஓகே. இது வந்து ரிலேஷனுக்கு எக்ஸாம். ஏன்னா இதுக்கு மேப்பிங் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பட் இது வந்து ரிலேஷன். இது ஒரு இது வந்து 2 இதுக்கு மேப்பிங் ஆகிருக்கு. பட் இது வந்து ரிலேஷன். இதே ஃபங்க்ஷன்னா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்னா இப்போ இது 2 வச்சுக்கிறேன். இப்போ இது 1 2 3 ABC AB. இப்போ 1B 2A and 3C. ஓகே. இப்போ எல்லாத்துக்குமே மேப்பிங் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே மேப்பிங் இருந்தால் இது வந்து ஃபங்க்ஷன். ஓகே. இது வந்து ஒன்றுத்துக்கு மேப்பிங் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு இதுக்கு 2 மேப்பிங் இருந்தாலும் பரவாயில்ல.
எப்படி இருந்தாலும் இது ரிலேஷன். ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மேப்பிங் இருக்கணும். இப்போ என்ன வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்னா எடுத்து எழுதிருங்க. ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் should not have images. ரிலேஷன்னா வந்து என்னென்னா all the elements of a relation should not have images. இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் ரிலேஷன்னா. அதே வந்து ஃபங்க்ஷன்னா all the elements of a ஃபங்க்ஷன்னா என்னென்னா all the elements of a function should have images. Okay, should not have images. இது வந்து all the elements of a function should have images. இதுதான் வந்து difference between should have images. இது should not have, இது வந்து should have images. இதுதான் வந்து difference. இதுக்கு ரிலேஷன்னா இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் இருக்கலாம். இதே ஃபங்க்ஷன்னா வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கணும் இமேஜஸ். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். Next, 7th one, let A and B be two non-empty finite sets, then which one among the following two collection is large? So first one என்ன கொடுத்துருக்காங்க, the number of relations between A and B. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் the number of functions between A and B. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, the number of relations between A and B. the number of relations between A and B எப்படி எழுதலாம்னா equal to the number of relations between A and B equal to, இது எப்படி எழுதலாம்னா 2 power number of elements in 2 power number of elements 2 power number of elements in A and B. Okay, A cross B. ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு 2 power n of A, ஏன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A and Bன்றதால என்னென்னா 2 power n of A into n of Bன்னு எழுதலாம். ஓகே, ஈக்குவல் டு இது வந்து 2 power n of A என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A and B ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ A ஈக்குவல் டு 1 2 and B equal to 3 4 அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது n of A என்ன, இது 2 ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of A equal to 2, இது n of B equal to 2. ஸோ 2 power 2 into 2. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 power 4ன்னு எழுதலாம். ஓகே, இது வந்து 2 square whole squareன்னு எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு 2 square whole square என்ன, 2 power 4 square is 16. இதான் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் A and B. ஓகேவா, 2 power நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A and B, 2 power n of A into n of B. So n of A 2 power 2 into 2 power 4 equal to 2 square whole square equal to 16. Next second one, the number of relations between A and B. So second one, the number of functions between A and B. So the number of functions between A and B எப்படி எழுதலாம்னா functions between A and B இது எப்படி எழுதணும்னா equal to n of B power n of A. ஓகே, n of B power n of A equal to 2 square equal to, ஏன்னா n of B வந்து 2, n of A வந்து 2 square equal to 4. அப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் A and B வந்து 16. ஸோ த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் A and B வந்து 4. அப்போ எது மேக்ஸிமமாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் A and B தான் மேக்ஸிமம். ஸோ எடுத்து எழுதுங்க, therefore என்ன ரிலேஷன் இஸ், எடுத்து எழுதிக்கோங்க, ரிலேஷன் இஸ், இதுதான் வந்து ஃபைனல். இது ரிலேஷன் இஸ் மேக்ஸிமம் கம்பேர்ட் டு ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன். என்னென்னா இது வந்து ரிலேஷன் பிட்வீன் A and B 16 வருது ஃபங்க்ஷன். அப்போ விச் ஒன் இஸ் among the following two collection is large னா என்னென்னா ரிலேஷன் இஸ் லார்ஜ். எடுத்து எழுதிக்கோங்க, ரிலேஷன் இஸ் லார்ஜ். ஓகே,
ரிலேஷன் இஸ் லார்ஜ், அதான் மேக்ஸிமம்னு போட்டிருக்கேன். இஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஆன்சர் இஸ் relation is maximum compared to function and relation is large compared to function. Okay, இது புரியுதுல? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இந்த ஃபார்முலா வச்சு போடுறோம். அந்த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இந்த ஃபார்முலா வச்சு போடுறோம். அண்ட் ரிலேஷன் இஸ் மேக்ஸிமம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.